Good morning, dear students. Today we are going to see the topic condensation polymers. Condensation polymer, which is otherwise called biodegradable polymer. Okay, so this process is also called as step growth polymerization. அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா அந்த செயினோட லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்டெப் growth polymerization. This process carried through step growth, so it is otherwise called step growth polymerization. Okay, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பாலிமர் ஃபார்ம்டு த்ரூ அ condensation reaction where the molecules join together, small molecules like water, alcohol, ammonia, carbon dioxide, these small molecules will be eliminated as a byproduct. நம்ம நைலான் 6 பார்க்கும்போது அதில் எதுலேருந்து அது லிபரேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும் இதுலேருந்து. அந்த மாதிரி ரெண்டு மாலிகுல்ஸ் கம்பைன்ட் ஆகும்போது அதில் ஏதாவது ஒரு மெயின் ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும், லென்த்தியஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும், தட் இஸ் கால்டு பாலிமர். அது கூட என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகலாம், பை ப்ராடக்ட் எலிமினேட் ஆகலாம், ஓகேங்களா? தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிஷன் பாலிமர் அண்ட் கண்டென்சேஷன் பாலிமர். ஐ டிஸ்கஸ் ஆல்ரெடி லாட் அபவுட் தோஸ் டூ ஃபினோமினா. ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி சம் கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் எப்படி லிங்க் ஆகும். ஒன்று வந்து உங்களுக்கு என்ன, பாலிஅமைடு. பாலிஅமைடு அப்படின்னா CONH. அந்த ரெண்டு ரியாக்டண்ட்டும் கம்பைண்ட் ஆகும்போது ரெண்டு ரியாக்டண்ட்லேருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா CONH லிங்க் ப்ரொடியூஸ் ஆகலாம். பாலிஎஸ்டர் ஆல்ரெடி 10th நடத்திருக்கேன். எஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஆசிட் குரூப்பையும் ஒரு ஆல்கஹால் குரூப்பையும் கம்பைன் பண்ணும்போது ரெண்டுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டு உங்களுக்கு COO குரூப் ஃபார்ம் ஆகும், எஸ்டர் குரூப் ஃபார்ம் ஆகும். இட்ஸ் நத்திங் பட் பாலிஎஸ்டர். அகெயின் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு என்னென்னா கிளைகோசிடிக் லிங்கேஜ் இருக்கும், அதாவது பெப்டைட் லிங்கேஜ் இருக்கும். இதில் ப்ரோட்டீனில் வந்து உங்களுக்கு பெப்டைட் லிங்கேஜ் பயோமாலிகுல்ஸ் படிக்கும்போது டீட்டெயில்டாக படிப்போம். இந்த ப்ரோட்டீன் தட் இஸ் லிங்கேஜ், த லிங்கேஜ் இஸ் கால் பெப்டைட் லிங்கேஜ். பாலிஅமைடில் உங்களுக்கு என்ன லிங்கேஜ் இருக்குன்னா CONH குரூப் இருக்கும். பாலிஎஸ்டர் அப்படின்னா ஆசிடும் ஆல்கஹாலும் கம்பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு COO குரூப் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் எஸ்டர் குரூப், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சரி, இப்போ ஃபஸ்ட்டு லிங்கேஜ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாலிஅமைட்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? பாலிஅமைட்ஸ் நம்ம பார்க்க போகிறது, பாலிஅமைட்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்னு பார்க்க போகிறோம். தே ஹாவ் அமைட் லிங்கேஜஸ் இந்த செயின். தீஸ் பாலிமர்ஸ் ஆர் பாப்புலர்லி நோன் அஸ் நைலான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டு ரியாக்டண்ட்டை கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ரெண்டு ரியாக்டண்ட்டும் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ணிவிட்டு தே கனெக்டட் டுகெதர் வயா CONH குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் நைலான் 6 பார்க்கலாமா? நைலான் 6 ரெண்டு ரியாக்டண்ட் என்ன உங்களுக்கு ஹெக்ஸா மெத்திலின் டையமின் CH2 6 times NH. இது NH2 என்ன நம்ம கண்டென்சேஷன் பண்ணுறதுனால நம்ம இப்படி எழுதிக்கலாம். இது N டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ப்ளஸ் அடிபிக் ஆசிட் CH2 4 times C double bond O OH. Got it children? C double bond O OH. இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா N டைம்ஸ் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ரெண்டுமே நம்ம N டைம்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா this we are going to get the product. இதில் வந்து ஹெச்சும் இது வந்து OH வெளில போயிடும், ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ஹெச்சும் இந்த OH வெளில போயிடும். இந்த பக்கமும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹெக்ஸாமெத்திலின் டையமைன் இருக்கும், இந்த பக்கம் உங்களுக்கு அடிபிக் ஆசிட் இருக்கும், ரெண்டு சைடுமே இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படி எழுதுங்க. NH CH2 6 times NH C double bond O CH2 4 times C double bond O. This is the product we are going to get. If this is the product you are going to get children, CONH லிங்க். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும் உங்களுக்கு, இது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா NH கூட கனெக்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா? CONH குரூப். நான் திருப்பி நம்ம அப்படி வேணால் எழுதுகிறேன். எப்படி இருக்கும்னா இது N டைம்ஸ் உங்களுக்கு என்ன எழுதணும்னா nylon 6,6. Nylon 6,6 they are connected together by CONH group.
So, so this is called amide linkage. Amide. This is called amide linkage. This is called amide linkage. அமைட் லிங்கேஜ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் நைலான் 6 சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஹெக்ஸாமெத்தில் டையமில் 6 கார்பன் இருக்குது. அடிபிக் ஆசிடில் வந்து இதில் 4 டைம்ஸ் இருக்குது, 4 கார்பன் இருக்குது, 6 கார்பன் இருக்குனால நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா நைலான் 6 எழுதுறோம். நைலான் 6 எப்படி கம்பைன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா through amide linkage. Through amide linkage, nylon 6 nothing but what kind of linkage is present in nylon அப்படின்னா amide linkage is present in the case of nylon. ஓகேங்களா, nylon 6 both nylon 6 as well as nylon 6 very very important. Next amide linkage நம்ம என்னன்னு பார்க்க போறோம். This is called caprolactam. இதுக்கு பேர் என்னன்னா caprolactam சொல்லுவாங்க. nylon 6ங்கிறது hexamethyl diamine plus adipic acid. சின்ன children ஆல்ரெடி நான் நிறைய உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இது வந்து hexamethyl diamine and adipic acid. Now we are going to prepare nylon 6. nylon 6 வந்து இதுல இருந்து prepare பண்றது அப்படின்னா caprolactam அப்படின்ற ஒரு this is called 7-membered ring. 7-membered ring. This is called 7-membered ring. 7-membered ring. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7-membered ring. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வாட்டரை வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா you know very well this is partial positive and இதில் லோன் பேர் இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும், நெகட்டிவாக இருக்கும். இது பாசிட்டிவாக இருக்கும். இப்போ அந்த வாட்டர் இருக்குல்ல, வாட்டரை வச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். வாட்டர் எப்படி பிரியும், H+ OH- பிரியும். இந்த OH- பார்ட் எது உங்களுக்கு, மைனஸ் பார்ட் எது, இது கூட H+ வந்து ஆட் ஆகும். OH- வந்து இங்கே வந்து ஆட் ஆகும், இந்த செயினில் வந்து இங்கே வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லீவ் ஆகும், இந்த பாண்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, பாண்ட் பிரேக் ஆகிறது இந்த இடத்துல பிரேக் ஆகும். பிகாஸ் நைட்ரஜன் வந்து நெகட்டிவ் பார்ட்டாக இருக்கும் இதில், பிகாஸ் ஆஃப் த லோன் பேர். அண்ட் திஸ் இஸ் த பாசிட்டிவ் பார்ட், பார்ஷியல் நெகட்டிவ். திஸ் இஸ் பார்ஷியல் நெகட்டிவ். ஸோ அந்த க்ளீவேஜ் இருக்கிறது இங்கே தான் உங்களுக்கு க்ளீவேஜ் இருக்கும். அது அப்போ உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் எப்படி மாறும் அப்படின்னா, இது வந்து ரிங்கு உடைக்கும் போது இந்த ரிங்கு வந்து ஃபியூஸ் ஆகிட்டு உடஞ்சிரும். நான் வந்து இப்போ க்ளோஸ்டு செயினை வந்து ஆஃப்டர் த ஃபியூஷன் நான் அதை வந்து எப்படி எழுதுறேன்னா NH, the NH கூட இந்த H+ வந்து ஆட் ஆகுது இல்லையா, நெகட்டிவ் பார்ட் இந்த H+ வந்து இதில் ஆட் ஆகுது. அப்போ இட் வில் பிகம் NH2. got it children, NH2. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறோம், NH2க்கு அப்புறம் என்ன இருக்கீங்க 1 2 3 4 5. இப்போ CH2 5 டைம்ஸ். ஓகேங்களா, அப்புறம் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, C+O இருக்கு இல்லையா, C+O கூட இது வந்து ஆட் ஆகுது, வாட்டரில் மாதிரி இருக்கிற OH- வந்து இதில் ஆட் ஆகிடும். உங்களுக்கு நான் எப்படி எழுதலாம், C+O OH. இது புரியுதுங்களா? ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஆசிட் குரூப்பு, இது வந்து அமீன் குரூப் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகுது, இது நம்ம n டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், இது வந்து பாலிமர் கிடையாது, இது இன்னும் வந்து நைலான் கிடையாது. இது இப்போ இதான் வந்து, அதாவது ரிங்கை வந்து உடச்சிட்டு அதை நம்ம வந்து ஓப்பன் செயினை மாற்றிட்டோம். இப்போ அதை நம்ம n டைம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ n டைம்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது நான் உங்களுக்கு பின்னாடி எழுதுறேன். n டைம்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஐ ரைட் இட் அகெயின் ஹியர் சில்ட்ரன். NH, திருப்பி நான் எழுதுறேன், NH n times, got it children. CH2 5 times, C+O OH. Again this will be adding into again this same நம்ம இந்த மாலிகுலோட இது again react ஆக போகுது. அப்போ NH H CH2 5 times, C+O OH. got it children? இது புரியுதா உங்களுக்கு? n டைம்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஐம் ஜஸ்ட் they have taken n டைம்ஸ். உங்களுக்கு மாடலுக்காக ரெண்டை மட்டும் நான் ரியாக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த OHும் இந்த Hும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். அது மாதிரி என்ன ஆகும், இது கூட ரியாக்ட் ஆகும், இது கூட ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த காம்பவுண்ட் எழுதலாமா, இப்போ NH CH2 5 times, C+O n times. ஓகே, ஸோ கிளியர் சில்ட்ரன்? எஸ். இப்போ உங்களுக்கு என்னது, இங்கே கார்பன் இதில் 5 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது 6. அப்போ நம்ம இதை என்ன எழுதலாம்னா நைலான் 6. அப்போ நைலான் 6 அப்படின்னா என்ன அப்படின்னா, நைலான் 6ல ஹெக்ஸாமெத்தில் டையமின் அண்ட் அடிபிக் ஆசிட் இருக்கும்.
புரியுதுங்களா? two different monomers combine together and form nylon 6,6. ரெண்டுலயுமே 6 கார்பன் இருக்கலாம், நம்ம nylon 6,6 ன்னு சொல்றோம். But in the case of nylon 6, we are only using the monomer caprolactam மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். caprolactam மட்டும் நாம என்ன பண்றோம்? அது ஒரு 7 membered ring. The caprolactam is a 7 membered ring. 7 membered ring நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபியூஸ் நடக்குது. எங்கன்னா C double bond O க்கு என்ன இது வந்து amide linkage. This is called amide linkage. caprolactam they are connected to their amide linkage. இந்த amide linkage உடைக்கிறோம். C double bond O க்கும் எந்த கேட்ல உடைச்சு எதை வச்சு உடைக்கிறோம்னா வாட்டர் வச்சு நம்ம ஹைட்ரலைஸ் பண்றோம். ஹைட்ரலைஸ் பண்ணும்போது C double bond O கூட OH ஆட் ஆயிடுது. NH கூட H ஆட் ஆயிட்டு that will become NH2 and 7 membered ring உடைச்சு நம்ம என்ன பண்றோம்னா ரிங்கை ஓப்பன் செயின் காம்பவுண்டா மாத்துறோம். இப்போ இந்த காம்பவுண்டா மாறிடுது. இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன பண்றோம் n டைம்ஸ் எடுத்துக்கிறோம். That will undergo polymerization. They form nylon 6. Got it, children? This is the mechanism. I mean, this is the way we are going to prepare nylon 6. அப்போ nylon 6 உங்களுக்கு என்ன C double bond O NH linkage இருக்கு உங்களுக்கு. But this is also amide linkage. C double bond O NH. They connected together amide linkage. So clear, children? Yes. Now we are going to prepare. நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்டர் லிங்கேஜ் பாலிஎஸ்டர்னு பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா பாலிஎஸ்டர், அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் பாலிஎஸ்டர் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட், அதாவது உங்களுக்கு பாலிஎஸ்டரை இன்னொரு பேர் என்னன்னா டெர்லின் சொல்லுவாங்க. டெர்லின். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் டெக்ரான். Polyester is otherwise called Decron. இதனுடைய மோனோமர்ஸ் என்ன? ரெண்டு மோனோமர்ஸ் இருக்கு. ரெண்டு மோனோமர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா CH2OH. ஓகே சில்ட்ரன், நம்ம n டைம்ஸ் எடுத்துக்கிறோம் பிளஸ் டெர்லின் இல்லையா? ஸோ டெர்த்தாலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். டெர்த்தாலிக் ஆசிட் அப்படின்னா அதாவது இதில் என்ன எடுத்துக்கிறாங்க? டைமெத்தில் டெர்த்தாலேட் எடுத்துக்கிறாங்கடா பசங்களா. டைமெத்தில் டெர்த்தாலேட் எடுத்துக்கிறாங்க. டைமெத்தில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது இப்படியும் கொடுத்துருப்பான். இன்னொரு ரியாக்ஷன் நான் மிஸ் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். டைமெத்தில் டெர்த்தாலேட் மிஸ் வந்து என்ன டிஎம்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டிஎம்டி, டைமெத்தில் டெர்த்தாலேட். டிஎம்டி டைமெத்தில் டெர்த்தாலேட். ரெண்டு மெத்தில் இருக்குது. டைமெத்தில் டெர்த்தாலேட். இந்த டைமெத்தில் டெர்த்தாலேட் எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா டெர்த்தாலிக் ஆசிட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். which is being derived from tertalic acid. Okay, tertalic acid வந்து டெரைவ் பண்ணுவாங்க. இது வந்து tertalic acid சொல்லுவாங்க. Okay, இது வந்து dimethyl tertalic acid. ரெண்டுலயும் the hydrogen is replaced by, both hydrogens are replaced by methyl group, so it is called DMT, dimethyl tertalic acid. Sorry, tertalate. ஏன்னா CO group இல்லையா, as ester group, so tertal name should end with ATE, dimethyl tertalate. Okay, now இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் CH3 குரூப் இருக்குது, இங்கே OH இருக்குது. ஓகேங்களா, கட் பண்ணலாமா? இந்த OHும் இந்த CH3 சேர்ந்து என்னன்னா CH3OH எலிமினேட் ஆகிடும். உங்களுக்கு என்ன குரூப்? ஸ்மால் மாலிகுல்னா ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி ஸ்மால் மாலிகுல்ஸ் லைக் ஆல்கஹால் எலிமினேட் ஆகலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே இதை நம்ம n டைம்ஸ் எடுத்துக்கிறோம், இதையும் நம்ம n டைம்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பாருங்கள். இந்த காம்பவுண்ட் சேர்க்கலாமா? அப்போது CH2 CO இது என்ன அப்படின்னா உங்களுக்கு CH2 மேலே அந்த ரெண்டுலேருந்து இதில் OHும் இதில் வந்து CH3 வெளில போயிடுது. அப்போ உங்களுக்கு ஆல்கஹால் வெளில போயிடுது. இந்த காம்பவுண்ட் அப்படியே இது கூட ஆட் ஆகிடுது உங்களுக்கு. ஓகேங்களா, which is nothing but terline or Decron or polyester. எப்படி வேணாலும் இந்த கொஷின் கேட்கலாம். எஸ்டர் அப்படின்னா ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிட் குரூப்பும் அட்டாச் ஆகணும். நம்ம இது இப்படியும் எழுதலாம், இதுவும் கரெக்டு தான்.
இப்படியே எழுதலாம், இதுவும் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். இதை வச்சு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு இங்கே வந்து எகெயின் ஐ வில் பி ரைட்டிங் லைக் திஸ் சில்ட்ரன். இதுவும் தப்பு கிடையாது. டெர்டாலிக் ஆசிட் யூஸ் பண்ணி எழுத ஆல்ரெடி டெர்டாலிக் ஆசிட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரியாக்ஷன் எழுதி காமிச்சிருப்பேன். அதுவும் எழுதலாம், ரெண்டும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஓகேவா? டெர்டாலிக் ஆசிட் யூஸ் பண்ணி மிஸ் உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? சரிங்களா? திஸ் இஸ் கால்ட் டெர்டாலிக் ஆசிட். டெர்டாலிக் ஆசிட். ஓகே, இது வந்து உங்களுக்கு என்னது? எத்திலின் கிளைகால். எத்திலின் கிளைகால். Ethylene glycol plus terephthalic acid, which will give you terylene. This is also correct. Instead of H, if you are replacing a methyl group, that is called DMT. The previous case just we discussed, isn't it? That is also correct. Both the reactions are correct. If you are adding instead of how will you prepare terylene? You can prepare from terephthalic acid. Otherwise, you can prepare from dimethyl terephthalate. Both the things are acceptable only, children. That's not. That is right only. So don't think that இது எழுதினா தான் மார்க் கொடுப்பாங்க, இது எழுதினா மார்க் அப்படி கிடையாது. எங்களா ரெண்டுக்குமே மார்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக அந்த ரெண்டு கூட எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை நோ இஷ்யூ அட் ஆல். ஓகே, உங்களுக்கு எந்த ஞாபகம் இருக்கோ அதை எழுதுங்க. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி திஸ் இஸ் OH. லெட் மீ ரைட் ஹியர் H. இருந்து OH வெளில போயிடும். இப்படி எழுதுங்க. ஓகேவா? சரி, இப்போ எழுதலாமா? அந்த ஸ்ட்ரக்சர் எழுதலாமா? சரி, எழுதலாம். CH2, இந்த OH போட்டிருக்கோம் இல்லையா, டபுள் பாண்ட் O. இந்த O வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகிடும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன எழுதியிருக்கேன்? இந்த O வந்து இங்கே இருக்கும், விச் மீன்ஸ் தட் ஆசஸ் எஸ்டர் குரூப். உங்களுக்கு இல்லைன்னா இந்த H மட்டும் கட் பண்ணி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. N டைம்ஸ் இந்த O இருக்குது, இந்த O இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இந்த O இங்கே இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த இது செயின் தான் அந்த பக்கம் கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. இப்போ COO குரூப். ஓகே, N டைம்ஸ். ஓகேவா? இல்லை அந்த ரியாக்ஷன் எப்படி எழுதுகிறேன்? செகண்ட் பின்னாடி எழுதுகிறேன் பசங்க. ஆப்ஷன் கவனிங்க, இது வேண்டாம், நான் பின்னாடி எழுதுகிறேன் மிஸ் உங்களுக்கு. அப்படியே பின்னாடி கவனிங்க, ஒரே செகண்ட் கவனிங்க. திருப்பி நான் எழுதுகிறேன். லுக் அட் ஹியர் சில்ட்ரன். CH2 OH. got it? இந்த பக்கம் ஒரு OH. ஓகேவா? N டைம்ஸ் ஓச்சு எழுதிக்கோங்க. N டைம்ஸ் ப்ளஸ் புரியுதா? உங்களுக்கு என்ன ஆகும்? இது எப்படி எழுதிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ்னால் அப்படி எழுதிக்கோங்க. அதை தான் நம்ம இது பண்ணுவோம். இந்த ஓகச்சும் இந்த ஓகச்சும் ஆக்சுவலாக உங்களுக்கு வெளில போயிடுது. ஓகேவா? எழுதலாமா? இப்போ என்ன ஆகும்? இதில் எலிமினேட் ஆகாது, வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். If you are using terephthalic acid, if you are using terephthalic acid, just if you, water molecule will be eliminated. If you are using dimethyl terephthalate, methanol will be eliminated. That is the difference between if you are using terephthalic acid and if you are using dimethyl terephthalate. Okay, இப்போ இந்த கம்பைன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா CH2 the water molecule eliminate ஆகிடும். ஸோ O, C double bond O. Okay children, புரியுதா? இப்படி எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு terylene or Dacron or polyester. Got it? Because they are linked to ester linkage, so it is called polyester. Got it? Okay. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து glyptol. Very very important reaction, that is glyptol. Very very important. ஸோ glyptolக்கும் டெர்லினுக்கும் என்ன ஒரு முக்கியமான ஒரு காமன் ஃபீச்சர்னா, ரெண்டுமே தே ஆர் லிங்க்டு டு எஸ்டர் லிங்கேஜ். ரெண்டுலேயுமே ப்ரெசென்ட்டாக இருக்க எஸ்டர் லிங்கேஜ் தான். ரெண்டுலேயுமே ஒரே ஒரு மோனோமர் ரொம்ப காமனாக இருக்கும். அதுலேயும் நம்ம எத்திலின் கிளைக்கால் தான் யூஸ் பண்ணுவோம் in order to prepare terylene or Dacron. When we are preparing glyptol also, just we are going to use a monomer, that is nothing but ethylene glycol.
அந்த ஒரு மோனோமர் ரெண்டுலேயும் காமன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு மோனோமர் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெர்லினில் டெர்த்தாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா thallic acid யூஸ் பண்ண போகிறோம். Here just we are going to use thallic acid. Okay, so in which way are going to differentiate thallic acid and tertalic acid? Only minute difference. என்ன difference அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே just look at the children, look at the compound. கவனிங்க, CH2 OH, got it. This we are going to take n times நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, n times நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு மோனோமர் என்னென்னா கிளிப்டாலோட இன்னொரு மோனோமர் என்னென்னா நல்லா ஸ்ட்ரக்சரை நல்லா கவனிங்க. பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். This is called thallic acid. இது வந்து tertalic acid. இது ஒன்றுக்கு ஒன்று பேரா பொசிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 1,2 பொசிஷனில் இருக்குது, இது 1,4 பொசிஷனில் இருக்கும். இந்த ஆசிட் வந்து 1,4 பொசிஷன் சில்ட்ரன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4, இதில் வந்து 1,4 வந்து உங்களுக்கு என்னென்னா கார்பாக்சிலிக் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1,2 உங்களுக்கு என்ன ஆகுனா கார்பாக்சிலிக் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா உங்களுக்கு thallic acid. இது என்னது thallic acid. This is nothing but thallic acid. ஓகேங்களா. ஸோ terline which is being prepared from tertalic acid, glyptol we are going to prepare from thallic acid. நமக்கு என்ன நடக்கணும், I told you already children. உங்களுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், just we are going to prepare. சரி, இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். கவனிங்கடா, இங்கேருந்து அதே எஸ்டர் லிங்கேஜ் தான். ஹெச் எடுத்துக்கலாம், OH எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை, there is no issue at all. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதில் நான் OH எடுத்துடுறேன், இதுலேருந்து நான் வந்து OH வெளில தூக்கிடுறேன். அதாவது COH குரூப்லேருந்து நான் OH வெளில தூக்கிட்டேன், இதுலேருந்து நான் H வெளில தூக்கிடுறேன். ஓகேவா, நமக்கு வர்றது எஸ்டர் வரணும், எப்படிலாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்போ எடுத்துடலாமா, O CH2 இங்கே ஒரு O இருக்குது, இங்கே ஒரு CO இருக்குது. ஓகேவா, சரி. டைம்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா, இந்த பாண்ட் கிடையாதுடா, இந்த பாண்ட் கிடையாது. There's no bond here. There's no bond here. ஓகேங்களா, this is called interlinkage. இங்கே என்ன இருக்குது, எஸ்டர் இருக்கா, they are linked to ester linkage. இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே எஸ்டர் லிங்கேஜ் தான், எஸ்டர் லிங்கேஜ். ஓகேவா, so this is called glyptol. What is the difference between glyptol and terline? ரெண்டுலேயுமே எத்திலின் கிளைக்கால் இஸ் அ மோனோமர். எத்திலின் கிளைக்கால் இங்கேயும் எத்திலின் கிளைக்கால் தான், இங்கேயும் உங்களுக்கு எத்திலின் கிளைக்கால் தான். ரெண்டுலேயுமே உங்களுக்கு என்னது எத்திலின் கிளைக்கால் தான். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஹியர் யூ ஆர் யூசிங் tertalic acid. In the case of glyptol we are using thallic acid. That's the only difference. Thallic acid in the sense 1,2ல ஆசிட் குரூப் இருக்கும், tertalic acid 1,4ல ரெண்டு ஆசிட் டெரிவேட்டிவும் இருக்கும். ஓகேங்களா, this is called glyptol. So both are very very important polymers. First one we have seen nylon 6,6, they connected together by amide linkage. Second one we have seen nylon 6, they are connected together by the linkage of again amide CONH linkage. Here in the case of terline they connected together ester linkage. Ester prepare பண்ணா ஒன்று
ஆசிடாக இருக்கணும், இன்னொன்று வந்து ஆல்கஹாலாக இருக்கணும். ரெண்டு கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாலிகுல்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். இந்த கேஸ் என்ன எலிமினேட் ஆகுது? வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது. இந்த கேஸில் எலிமினேட் ஆகுது வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது. ஹியர் ஆல்சோ எலிமினேட்டட் வாட்டர் மாலிகுல். இஃப் யூ ஆர் யூசிங் டெர்த்தாலிக் ஆசிட் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். டைமெத்தில் டெர்த்தாலிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது ஆல்கஹால் எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? கிளியர் சில்ட்ரன்? ஸோ கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் 2 பார்த்துருக்கோம். ஐ மீன் பாலி அமைல 2 பார்த்துருக்கோம், பாலியஸ்டர் 2 பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ் பேக்லைட் மெலமைன் அது நம்ம பார்க்கலாம். மெக்கானிசம் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் 2 வில் see children in the next video. Thank you.